இன்னைக்கு என்ன ஊருக்கு போகிற மாதிரி கனவா? படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். உயர் பள்ளியில் தூங்கியவன் இழந்தான். சரியா பார்த்தது போதும், முதல்ல போய் பல்ல விளக்கு. தூங்கியவன் முதல் இழந்தான். கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். சின்னண்ணா வாடா உள்ள வாடா, சாப்பிட்றியா? இந்த தீபாவளிக்கு ஊருக்கு போறீங்களாண்ணா? ஆமாடா. போனஸ் கிடையாதுன்னு சொன்னாங்க, அப்புறம் எப்படி? அதுக்கு வேற பிளான் இருக்கு. ஒரு நாள் நைட்டு சாப்பாடு 25 ரூபா ஆகுது. அதுக்கு போல் 2 பழம் சாப்பிட்டா 5 ரூபா. மொத்தம் ஒரு நாளைக்கு 20 ரூபா லாபம். 20 நாளைக்கு 400 ரூபா லாபம். அப்புறம் ஒரு நாள் பஸ்ஸு காசுக்கு 8 ரூபா ஆகுது. போகிறதுக்கு 4 ரூபா, வர்றதுக்கு 4 ரூபா. ஒரு நேரம் நடந்தே போயிட்டோம்னா 20 நாளைக்கு 80 ரூபா லாபம். மொத்தம் 480 ரூபா லாபம். ட்ரெயின் காசுக்கு ஆச்சு. அப்புறம் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருந்த 1000 ரூபா தீபாவளி பர்ச்சேஸ்க்கு ஓகே. இப்போ ரொம்ப அவசியமாக வந்துட்டெல்லாம் சொல்லணும்னு. ஆமாம் ஆமாம்மா. சரி. அவன் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வழங்கப்படக்கூடிய விருதின் பெயர் என்ன? இசையை சுவாசிப்பவனின் ஆயுள் அதிகமாகின்றது. இசையை ஆராதிப்பவனின் உள்ளம் கோயிலாக மாறுகின்றது. இசையோடு நடப்பவன், இசை பிடித்து நடப்பவன் கவலைகளை கடக்கிறான். பிடித்து நடப்பவன் இசையோடு வசிப்பவன் இறைவன். சரி, அங்கே போயிட்டு அடுத்த வாரம் வரோம். டிக்கெட் எடுத்து வை. தேவா போகலாம். Sur mon lit à bouffer sa langue en buvant trop mon whisky. Quant à moi, peu dormi, vie débris. Mais j'ai dû dormir dans la gouttière où j'ai eu un flash. En 4 couleurs. Allez hop, un matin, une louloute est venue chez moi, poupée de cellophane.
cheveux chinois, un sparadrap, une gueule de bois. சரிடா, போயிட்டு நீ சாயங்காலம் போல வா, நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஊருக்கு போய் ஒரு வருஷம் ஆகுது. நம்மளே இங்கே கஷ்டப்பட்டு ஒரு ரூபா சேர்த்து வச்சிருக்கோம். அதை எடுத்து அவனுக்கு கொடுக்க சொல்றியோ? நம்ம ட்ரெயினுக்கு வச்சிருந்த காசை கொடுப்பேனாடா, பர்ச்சேஸ்க்கு வச்சிருந்தோம்ல அதுலேருந்து கொஞ்சம் கொடுப்போம். எக்ஸாம் ஃபீஸுக்கு தானே கேட்குறான். என்னால அவனுக்கு ரூபா கொடுக்க முடியாது, நீயும் கொடுக்காத, அவ்வளோதான். அது என் இஷ்டம். டேய் டேய் நில்றா. டேய் ஜீனு, நான் தான். எப்போ? செலவுக்கா எவ்வளவு? 1000 ரூபாயா? என்கிட்ட கொஞ்சம் குறைய. சரி அனுப்பி வைக்கிறேன். சரி சரி நீ பார்த்துக்கிறேன், நான் சாயங்காலத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏன் ட்ரெயினுக்கு லேட் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. எனக்கு உடம்பு சரியில்லை, நீ போயிட்டு வா, நான் நாளைக்கு கிளம்பிக்கிறேன். இந்த பொய்லாம் ஒன்று என்கிட்ட சொல்ல வேணாம். அன்றைக்கே அவன் தம்பிட்டு எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கேட்டாச்சு. உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ என்கிட்ட கூட சொல்லல. நீ இல்லாமல் நான் மட்டும் சந்தோஷமாக ஊர் போயிட்டு வருவேன்னு நினச்சிட்டு இருக்கியோ? அறிவு கேட்டோம். உனக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்தேன், சீக்கிரம் கிளம்பு. எப்படி? மொபைலை விற்றுட்டேன்.